ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஆஃப் கேஜியில் ரசமலாய் கேக் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதோட கம்ப்ளீட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு. ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப் கேஜில் ரசமலாய் ஃப்ளேவர் கேக் தான். நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரசமலாயோட மில்கில் நல்லா சோக் பண்ணியாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து ஸ்டஃபிங்க்கு ஃபுல்லாகவே ரசமலாய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேக் வந்து பர்சனலாக எனக்கு இந்த டிசைன் வந்து நான் ரொம்ப நாளாக இது பண்ணணும், இது பண்ணலாம் நினச்சிட்டு இருந்த டிசைன் தான் நம்ம இந்த கேக்கில் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இதில் நான் வந்து ரசமலாய் க்ரஷும் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ரசமலாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஹோம்மேடில். இந்த க்ரஷை ஆட் பண்ணுறேன்னா இதை நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த க்ரஷ் நம்ம ரசமலாயில் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆட் பண்ண அதை நான் மறந்துட்டேன், இதை நான் வாங்கி வச்சதே மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த க்ரஷ் யூஸ் பண்ணி நான் இந்த கேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே ரசமலாய் வந்து நல்லா ஓவர்லோடடாக ஃபில்லிங்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ மேலவும் நம்ம வந்து நல்லா மில்க் வந்து சோக் பண்ணிட்டேன். நான் நல்லா வந்து கொஞ்சம் ஓவர் சோக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சைடில் லைட்டாக லீக் ஆகுது. பட் ஆனால் அந்த ரசமலாயோட கேக்கில் வந்து அந்த ஜூசினஸ் தான் இன்னும் டேஸ்ட் நல்லா நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ஹோம்மேட் கேக்ஸ், குக்கீஸ், மஃபின்ஸ், ப்ரௌனிஸ் தேவைப்பட்டதுன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட் ஆஃப் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ், மஃபின் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிவரி அவைலபிள் இருக்குது. கொரியரில் ப்ரௌனிஸ் எல்லாமே உங்களுக்கு கொரியர் பண்ண முடியும். ஸோ சென்னையில் தான் ஹோம் பேக்கிங் நான் பண்ணிட்டுருக்கிறதுனால ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா டைப்பான ஹோம்மேட் கேக்ஸும் பண்ணித்தர முடியும். அண்ட் ஆல்சோ நம்மக்கிட்ட நோ மைதா நோ சுகரில் கம்ப்ளீட்டாக வீட் ஃப்ளார், நாட்டு சர்க்கரையை மட்டும் யூஸ் பண்ணியும் எல்லா டைப் பர்த்டே கேக்ஸுமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு லேயரையும் சேம் டைப்பில் வந்து க்ரம் கோட் பண்ணிட்டோம். ஸோ க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours செட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மெயின் கோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இந்த கிளைண்ட் வந்து இந்த கேக் ஆர்டரை நமக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு 1/2 kg இதே சேம் ரசமலாய் ஃப்ளேவர் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு தளபதி கேக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த கிளைண்ட் தான் இவங்க. ஸோ அந்த கேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபேமிலியில் எல்லாருக்குமே கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் கேக்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்கள தான் சாப்பிட வச்சுருவோம். ஆனால் அன்றைக்கி எங்கள் வீட்டில் பெரியவங்களே ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு பேக்கரோட சந்தோஷமே என்னென்னா அவங்க சொல்கிற ரிவ்யூவில் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த சந்தோஷத்தோடய நான் இந்த கேக்கும் அதே மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நான் இந்த கேக்கை பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம க்ரம் கோட் பண்ணி செட் பண்ண கேக்கு மெயின் கோட் பண்ணிவிட்டு ரசமலாயின்றதுனால லைட் எல்லோ கலரில் நம்ம வந்து மெயின் கோட் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேஃபர் கோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா டைரெக்டாக கோனை வந்து நம்ம கேக்கில் ப்ளேஸ் பண்ணும்போது கேக்கோட அந்த சில்னஸ்லேயும் அந்த ஈரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோன் வந்து சாகி ஆகிடும், சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் அதில் கொஞ்சம் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணும்போது அப்படி ஆகாமல் திக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியாச்சு. சுற்றி ஃபுல்லாகவே ரோஸ் செட்டில் பண்ணி ரோஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த ரோஸ்லேருந்து இந்த ஐஸ்கிரீம் கோன்லேருந்தும் நம்ம வந்து ஃபுல்லாக ரசமலாயை வழியை விட போகிறோம். இதுதான் நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச டிசைன். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரசமலாய் பீசஸை அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே இதுலேருந்து ரசமலாய் வழிஞ்சு வர மாதிரி தான் அதோட கான்செப்ட். எனக்கு வந்து இந்த கேக் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கஸ்டமருக்கும் இந்த கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கேக் பர்சனலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கூட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு கேக் ரொம்ப பிடிச்சிருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன்ஸ் கேக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.